சர்க்காரில் 2 படிக்கிட்டு இருக்கு, மெமோரியல் ஹாலில் போட்டுருந்தாங்க. 2 பேர் மேலே நாங்கள் நிற்போம். அப்போ இவர் உள்ளே வருவார், ஃபைட் நடக்கும். அப்போ ஃபைட் நடக்கும்போது எனக்கு வந்து காலில் ஆப்ரேஷன். நான் படிக்கட்டில் ஏறக்கூடாது, இறங்கக்கூடாது, ரொம்ப விறுவிறுன்னு இறங்க முடியாது என்னால். அப்போ தம்பி சொல்லிச்சு, அண்ணா உங்களோட தனியாக பேசணும். பேசுங்க தம்பி. ஆனால் அன்றைக்கி இந்த சுடப்பட்ட நாள் தேதி வந்து 67 ஜனவரி 12 அது நடந்தது என்ன, அது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குமில்ல விஷயம். அப்புறமா அப்போ உங்கள் வீட்டினுடைய நிலவரம் என்ன, வாட் வாஸ் யுவர் ஃபீலிங், அப்போ வீடு என்ன பொசிஷனில் இருந்தீங்க, இதை கேட்ட ஒரே மனிதன் விஜய் மாதிரி. அதனால தான் சொன்னேன், விஜய் வந்து சைலண்ட்டாக இருக்காருன்னு நினைக்காதீங்க, வெரி நாலேஜபிள். நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்டிலையும் சொல்லியிருக்கேன், அதில் வெறும் கூட்டம் தாங்க சேரும் நடிகனை பார்க்கறதுக்குன்னு சொல்லி எல்லாம் பேசினாங்க. நடிகனை பார்க்கறதுக்கு கூட்டம் சேருன்றது வேறு. ஆனால் இந்த நடிகை இந்த பார்த்த கூட்டம் பூரா ஓட்டாக மாறிச்சு, க்ளோஸ், அவன் ஜெயிச்சிருவான், விஜய் ஜெயிச்சிருவான்னு சொன்னேன் நான். பட் பெரிய கட்சிக்கு 2 பேரை தான் பேசிக்கிட்டே இருந்தாங்களே விட இவரை விட்டாங்க. 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றங்கள் வரும் இல்லை, கண்டிப்பாக அந்த மாற்றம் தான் இது. அண்ட் விஜய்மா வந்து டெஃபினட்டாக ரொம்ப நல்லா ரூல் பண்ணுவார்னு எனக்கு தெரியுது. ஏன்னா எல்லாமே டீட்டெயில் கேட்டுக்குவார்.